ஹாய், அக்கா மம்மி பர்த்டே. அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நைட் 12 o'clock. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அது எலிக்கிட்டு அவர் இவர் கட்டி கொடுக்க நான் அப்படியே கொடுத்துட்டே இருந்தேன். இவர் ஃபிஷ் பண்ணி தான் கொடுப்பாரு. சூப்பர். இது டான்ஸும் நான் ஆடி இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. ஐயோ, இந்த லைட் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்பீக்கர் வாங்கிட்டியடா. தேங்க்யூடா. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன்டா. வாவ், வெரி குட், சூப்பர். என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. வாங்கிட்டு வர சொல்ல கேன்சல் பண்ணியாச்சு. நீ இது பிரி. எப்படா இதெல்லாம் பண்ணீங்க? நான் ரொம்ப நாளா வாங்க நினைச்சதெல்லாம் நீ வாங்கிட்டியடா. டடக் டடக். தாயோட ஐடியா. பெரிய ஆளுடா நீ. சூப்பரா இருக்குடா சூப்பர். இதுலேயே 2 மாடல் இருக்குது. 300 ஒன்று, 280. அதான் நீ சொன்னல. இதுக்கு இன்னொரு மாடல் இருக்குது. இன்ச்சு கணக்கு. அது 8 இன்ச்சு, இது 10 இன்ச்சு. இன்னைக்கு மார்னிங் ஸ்பெஷலுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என்கிட்டே வச்சுட்டாங்க. வடை சூடாக இருக்கும். சூடா வடை, சட்னி, வடை. சூப்பர். பாயசம் சூடாக இருக்கும். பர்த்டே பேபியோட ட்ரெஸ் அவளே எடுத்துட்டா. அதனால் நாங்கள் யாரும் ட்ரெஸ் இந்த வாட்டி வாங்கலை. அதையும் ஃபோல்டு பண்ணி நீட்டாக மடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கட்டிட்டு வருவாங்க, பார்க்கலாம். வந்தாச்சு. நான் கடைக்கு போயிட்டேன் முன்னாடியே. அதனால் மேடம் வரதை கடையிலேருந்து எடுக்கலான்னு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போ வருவா. இதுதான் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதிர்பார்க்கவே இல்லையே. குட்டியோண்டு டைரி மில்க் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. வெளியவே அழகா இருக்கு.
எல்லாம் ஒண்ணா ஒட்டுக்கா பேக் பண்ணிருப்பீங்க போலயே. இல்லை எனக்கே தெரியாது. அப்படியா? எனக்கே தெரியாது. இதே கலர் தான் அவளும் பேக் பண்ணிருக்கா. இதே கலரா நான் பண்ணியிருந்தேன். ப்ளூ அது. ப்ளூ அது. நான் பர்பிள் பண்ணியிருந்தேன்டா பண்ணி பையனே. இல்ல நைட்ல கண்ணு தெரியல. இது உன் புடவைக்கு மேட்ச் ஆகுது. வருமா? அப்படியே பர்ஃப்யூம் அடிச்சிருவேன். அடிக்க மாட்டேன், கேட்டேன். அப்படிதான் தப்பா பார்த்தா தெரிஞ்சு. முருகர் வந்துட்டாரா? சஷ்டி அன்னைக்கு முருகரா? உனக்கே தெரியாது என்னன்னு? வேணுன்ற மாதிரி சொன்னாங்க. பறந்து சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. இல்ல ஆனால் எப்படி தனியாக இருக்கும்னு எதிர்பார்க்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலை இல்லை தனியாக. அப்பாவே அந்த மாதிரி இருக்குல்ல. அப்பா மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இருவுயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே, வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. அவள் வேலை பார்த்தோன்னே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆகிட்டு கிளம்பிட்டா கடைக்கு. நாங்கள் கேக் செய்யலாம், அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கேக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செம ஃபன்னாக இருந்தது. நானும் அம்மா பப்பு தான் வீட்டில் இருந்தோம். 3 பேர் சேர்ந்து பண்ணுறோம் என்னென்னதோ பண்ணி எப்படியோ சொதப்பி செம்ம காமெடியாக ரெடி பண்ணோம். பண்ணிட்டு எங்களுக்கே தெரில. லாஸ்ட்டாக வேறு பபுளாக வந்துருச்சு. அதில் போட்டு தட்டி வச்சோன்னே எப்படியோ மிக்ஸ் பண்ணி எப்படியோ வச்சுட்டோம். அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எப்படி வருதுன்னு தெரியல. கேக்கு பட்டு செஞ்ச கேக்கு அடுத்தடி பாதிக்கு பாதி இதுதான் அவுட்புட். நாங்கள் லாஸ்ட்டாக கேக்கு வேறு லெவலில் இருந்து இதான் நாங்கள் செஞ்ச கேக்கு. எப்படியோ வந்துருச்சு. சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா பட்டு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. தேங்க்யூடா. சர்ப்ரைஸா பட்டு உட்காந்துக்குமா நீ? வெட்டுங்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அக்கா மம்மி பட்டுக்குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. கச்சி சாப்பிடு. நீ போ போ போடா, நீ போடா டே. நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். கேக் செம்ம சூப்பராக இருந்தது. கேக்கு நல்லாவும் வந்திருந்தது. ஃபஸ்ட்டாக சொதப்பிடுச்சோ அப்படின்னு நினச்சோம். லாஸ்ட்டாக அவளுக்கும் பிடிச்சிருந்தது கேக்கு. பட்டுக்குட்டிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மேடம்க்கு சாக்லேட்டே கொடுக்காம இருந்ததோ சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே குஷி ஆகிட்டாங்க. சரின்னு கேக்கெலாம் வெட்டிட்டு நான் ஷாப் கிளம்பி போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டா. அவளும் ஒரு கேக் வாங்கிட்டு வந்துட்டா. நான் சர்ப்ரைஸாக வர வேண்டியன்னு சொன்னேன். யார்
திரும்ப என்னடி ஒல்லி ஆயிட்டேடி அவன் பக்கத்தில் நில்றி ஹாப்பி பர்த்டே சாங் போடுறதுக்கு தான் அடி பாவி பட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அவன் உட்காந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு போடுறதுக்கு இவ்வளோ நீ வேணா கொடுக்குறா வாங்கு வேணாண்டி ஆச்சி கொடு இந்த கேக்கையும் நாங்கள் எல்லாருமே வெட்டி சாப்பிட்டுட்டு அவங்களுக்குலாம் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா அவங்க பேசிகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கடைக்கு திரும்ப வந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டாங்க. எல்லோரும் கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.